ஐயோ! அபூர்வாவுக்கு சந்தேகம் வந்துருச்சா? சாரதா கிருஷ்ணபிரசாத் மேல எவ்ளோ அன்பா இருப்பாங்கன்னு அபூர்வாவுக்கு தெரியும். ஆனா, அவர் இறந்ததுக்கு அப்புறமும் அவங்க மஞ்சள் குங்குமத்த இன்னும் வச்சுட்டு இருக்கிறது அபூர்வாவுக்கு ஒரே சந்தேகமாவே இருக்கு. அது போக புல்லட் ஷாட் பட்டு தான் கிருஷ்ணா இறந்தாரு அப்படிங்கிற உண்மை பூமிக்கு எப்படி தெரிஞ்சுச்சு? அப்படிங்கிறது அவங்களுக்கு டவுட்டாவே இருக்கு. அது எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் என்னடான்னா, கிருஷ்ணா வந்து கான்ஷியஸ் கெயின் பண்ணிட்டாரு. அவருக்கு அபூர்வா துரத்திட்டு போறதும், அவர சரத்சந்திரா ஷூட் பண்ணதும் நல்லா ஞாபகத்துக்கு வருது. கரெக்ட்டா டாக்டரும் அந்நேரம் ரவுண்ட்ஸ் வராரு. அவரும் பார்த்துட்டு கிருஷ்ணாக்கு சின்ன டெஸ்ட் பண்ணிட்டு, சாரதாக்கும் பூமிக்கும் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவங்க வந்ததும் டாக்டர் சொல்றாரு, "நீங்க சொன்னதுனால யாருக்கும் தெரியாம நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணோம். இப்போ அவரு கான்ஷியஸ் கெயின் பண்ணிட்டாரு. நல்லா இருக்காரு. நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்ட்டு போறதுனா கூட கூப்ட்டு போலாம்" அப்படின்னு சொல்றாரு. ஆனா பூமி சொல்றாங்க, "டாக்டர் அவர் உயிருக்கு ஆபத்து இருக்கிறனால இங்கேயே இருந்தா தான் அவருக்கு பாதுகாப்பா இருக்கும். கொஞ்ச நாள் இங்கேயே இருக்கட்டுமா?" அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்க, டாக்டரும் சரின்னு சொல்லிடுறாரு. பூமியும் சாரதாவும் அடுத்து கிருஷ்ணா கூட ரூம்ல பேசிட்டு இருக்கிறது அபூர்வோட கையால் பார்த்துடுறாரு. அவர் பார்த்துட்டு அபூர்வா கிட்ட சொல்லியே ஆகணும்னு ஃபோன் எடுத்துட்டு ஃபோன் பண்றதுக்கு போறாரு. இதை பூமி பார்த்துடுறாங்க. இவன் தானே அத்தையை ஷூட் பண்ணவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கிட்ட போய் பேச, அந்த ஆள் எஸ்கேப் ஆக அவரை சேஸ் பண்ணி பின்னாடி ஓட, அந்நேரம் கரெக்டாக வர்றாரு ககன். அத்தையை ஷூட் பண்ணவர் ஓடிட்டு இருக்கான் பாருங்க, அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல காரில் சேஸ் பண்ணிட்டு அந்த ரவுடியை பிடிச்சிடுறாங்க. அடி அடி நடிச்சு உண்மையை வாங்குறாரு ககன். யாரு ஷூட் பண்ணாங்கன்னு கேட்க அபூர்வான்னு அவர் சொல்ல, என்ன ரீசனுக்காக கொல்ல சொன்னான் அப்படின்னு ககன் கேட்க, சொல்லாம அவரை தள்ளி விட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு அந்த ரவுடி. ககன் கிட்ட இருந்து தப்பிச்சு வேகமா ஓடினதுல ரோட பார்க்காம ஓடிடுறாரு. அதுல ஒரு வண்டியில மோதி ஸ்பாட்லயே அவுட் ஆயிடுறாரு. அபூர்வா தான் கொல்றதுக்கு ஆள் அனுப்பியிருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே கன் எடுத்துட்டு அபூர்வாவை ஷூட் பண்றதுக்கு வராரு ககன். செர்ரி கரெக்ட் டைமுக்கு வந்து காப்பாத்திடுறாரு அபூர்வாவை. அபூர்வா வந்து ககன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒளிகிறாங்க. அங்க எஸ்பி சூர்யா இருக்காரு. ககன் என்னை கொல்ல வரான், என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல அவர் அவங்கள செல்லுக்குள்ள பிடிச்சி போட்டுறாரு. ககன் அபூர்வாவை கொல்றதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயும் வந்துடுறாரு. அவரை கண்ட்ரோல் பண்ணி தடுக்கிறாரு சூர்யா. ககனுக்கு செம்ம காண்டாயிடுது. ஒரு கொலகாரி கொடுக்குற லஞ்சத்துக்காக நீங்க என்ன தடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு சூர்யா டென்ஷன் ஆகி ககனை ஷூட் பண்றதுக்காக துப்பாக்கி எடுக்க மற்ற போலீஸ்லாம் வந்து அவரை தடுக்கிறாங்க. சூர்யாவுக்கு ஒரே எரிச்சல் ஆயிடுது. ககன் சொல்றாரு, இன்னைக்கு வேணா நீ தப்பிச்சிடலாம் அபூர்வா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் நீ மாட்டுவ, நான் அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுத்துட்டு போறாரு. அபூர்வாக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிடும் போல இருக்கு. ககன் போனதுக்கு அப்புறம் செல்லை ஓப்பன் பண்ணி விடுறாரு சூர்யா. இப்போதான் அவருக்கு லைட்டா டவுட் வருது. அவன் இவ்வளோ தூரம் உங்களை சேஸ் பண்ணிட்டு வர்றானே, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு அவர் கேட்க, நான் எதுவும் பண்ணல, அவன் எங்க பொண்ணு பூமியை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணான்ல, அதுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுல்ல, அந்த கோவத்தை தான் அவன் என் மேல காட்டுறான். நீங்களே பாத்தீங்கல்ல எவ்வளோ வெறியா இருக்கான்னு. நான் நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க. சூர்யா அபூர்வா கிட்ட சொல்றாரு, நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க, ககனால உங்க உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு, அப்புறம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அபூர்வாக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆடு தானே வந்து வலையில விழுகுதே அப்படின்னு, நம்மளே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு வர்றாரு ககன். பூமி பயத்துல கேக்குறாங்க, அவளை கொன்னுட்டீங்களா அப்படின்னு. உடனே ககன் சொல்றாரு, நான் அவளை கொல்ல போறேன் அப்படின்னு நீ தான் அவள்கிட்ட சொல்லி எஸ்கேப் ஆக சொன்னியா அப்படின்னு கேட்க, லைட்டை தடுமாறுற பூமி, அந்த ராட்சசியை எதுக்கு நான் தப்பிக்க விடுறேன் மாமா, அவ செத்து போனா தீபாவளி நான் தான் முதல்ல செலிப்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு தடவையும் கொலை முயற்சி பண்ணுவாரா ககன்? அடுத்து என்ன நடக்க போகுது, வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.